ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன டாபிக் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 25 ஜுவல்லரி ஷாப்போட சிட்டு ஸ்கீமை வந்து கம்பேர் பண்ணி வந்து கொடுத்துருக்கேன். ஸோ எல்லா ஷாப்போட டீட்டெயில்ஸும் இதில் ஃபுல்லாக இருக்குது. ஸோ பாருங்கள், எந்த ஸ்கீம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜிஆர்டியில் வந்து மினிமம் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா வந்து 1000 ருபீஸ். இதில் நீங்கள் கிராமாவும் வந்து அக்குமுலேட் பண்ணிக்கலாம், வெயிட் பேஸ்டாகவும் வந்து அக்குமுலேட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட வேஸ்டேஜ் ஆஃபர் என்ன அப்படின்னா அப் டு 18% ஃப்ரீ. இட் மீன்ஸ் நீங்கள் இப்போ ஒரு 18%க்கு உள்ள இருக்க ஜுவல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் இல்லாமல் வெறும் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி வாங்கிக்கலாம். 18%க்கு மேலே இருக்கிறத வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அபோவ் 18 எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் பே பண்ணணும். ப்ளஸ் ஜிஎஸ்டியை வந்து பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். இதோட மெச்சூரிட்டி பேம்ப்ளெட்டில் 11 மந்த்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட் 10th மந்த் பேமெண்ட் நம்ம பண்ண உடனேயே நம்மளால் வந்து ஜுவல்ஸ் வந்து வித் ஃபுல் பெனிஃபிட்டோட பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அதாவது 18% விஏ ஃப்ரீயாக நம்மளால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். கிஃப்ட் இருக்கான்னு கேட்டால் கிஃப்ட் வந்து இருக்குது. ஸோ வெசல்ஸ் வந்து கொடுப்பாங்க, ஆர் சில்வர் ஓச்சர் வந்து கொடுப்பாங்க. சில்வர் ஓச்சர் எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து பே பண்ணுறீங்களோ அதோட 10%. அதாவது நீங்கள் ஒரு 10,000 ருபீஸ் வந்து பே பண்ணுறீங்க அப்படின்னா அதோட 10% 1000 ரூபாய். ஸோ 1000 ரூபா உங்களுக்கு கிஃப்ட் ஓச்சராக, சில்வர் கிஃப்ட் ஓச்சராக கொடுப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் சில்வர் வந்து வாங்கிக்கலாம். ஸோ செகண்டாக வந்து பார்க்க போகிறது லலிதா. ஸோ லலிதாவில் வந்து 11 மந்த் ஸ்கீம் 2 இருக்குது. ஃப்ரீ அண்ட் ஃப்ளெக்ஸி ஒன்று, தனவந்தனம்னு சொல்லிட்டு. ஸோ 2 ஸ்கீமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, 2 ஸ்கீமுமே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கிராமாவும் அக்குமுலேட் பண்ணுவாங்க, அமௌண்ட்டாகவும் வந்து வச்சுப்பாங்க. பட் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா இந்த கிஃப்ட்டில் தான் டிஃப்ரென்ஸு. ஸோ கிஃப்ட் இல்லாத ஸ்கீம் தான் வந்து ஃப்ரீ அண்ட் ஃப்ளெக்ஸி. ஸோ அது வந்து நோ வேஸ்டேஜில் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதில் நம்ம வந்து எந்த வேஸ்டேஜுமே பே பண்ண தேவையில்லை. இன்னொரு ஸ்கீம் வந்து இருக்குது, அதில் வந்து போனஸாக நமக்கு வந்து நம்ம ஹாஃப் மந்தோட இன்ஸ்டால்மெண்ட்டை கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் வந்து 10,000 ரூபாய் பே பண்ணுறீங்க அப்படின்னா 5,000 ரூபாய் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து போடுவாங்க. பட் அதில் வந்து 50% ஆஃபர் இன் வேஸ்டேஜ் தான். ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு 20% இருக்க ஜுவல்ஸ் வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா 10% வந்து ஷாப் வந்து பே பண்ணிடுவாங்க, 10% நீங்கள் பே பண்ணணும். 14% இருக்கிறத வந்து வாங்குறீங்க அப்படின்னா 7% வந்து ஷாப் பே பண்ணிடுவாங்க, 7% வந்து நீங்கள் பே பண்ணணும். ஸோ இந்த 2 ஸ்கீம் இருக்குது. ஸோ இதில் அந்த ஃபர்ஸ்ட் இருக்க ஃப்ரீ அண்ட் ஃப்ளெக்ஸி அப்படிங்கிறது தான் வந்து நல்ல ஸ்கீமு. ஏன்னா நம்ம வந்து வேஸ்டேஜ் பே பண்ணி வாங்குறதுக்கு சிட்டு ஸ்கீமே போட தேவையில்லை. ஸோ அந்த ஹாஃப் மந்த் போனஸ் அப்படிங்கிறது 50% வேஸ்டேஜுக்கு வந்து மேட்ச் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து லலிதாவில் போடுறீங்க அப்படின்னா வந்து ஃபுல் நோ வேஸ்டேஜ் இருக்க ஸ்கீமை வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். தேர்டாக வந்து பார்க்க போகிறது வந்து மலபார் கோல்டன் டைமண்ட். ஸோ இதோட மினிமம் வேல்யூ வந்து 1000 ருபீஸு. இதுலேயும் வந்து கிராமாவும் வந்து அக்குமுலேட் பண்ணிக்கலாம், அமௌண்ட்டாகவும் வந்து வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து வேஸ்டேஜ் வந்து 75% வந்து ஆஃபர் இன் வேஸ்டேஜ். அதாவது ஒரு 20% வாங்குறீங்க அப்படின்னா 15% வந்து ஃப்ரீ, 5% வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட மெச்சூரிட்டியும் வந்து 11 மந்த்ஸு. இதில் எந்த கிஃப்ட்ஸும் கிடையாது. ஃபோர்த்தாக பார்க்க போகிறது ஸ்ரீகுமரன். ஸோ ஸ்ரீகுமரோட மினிமம் அமௌண்ட்டு வந்து 2000 ருபீஸு. இதுலேயும் வந்து கிராம்ஸாக அக்குமுலேட் பண்ணிக்கலாம். அப் டு 18% விஏ ஃப்ரீ, ஜிஆர்டியில் இருக்கிற மாதிரியே தான். ஸோ 11 மந்த்ஸு வந்து இதோட மெச்சூரிட்டி அண்ட் கிஃப்ட் வந்து அவைலபிள் இருக்குது. இது வந்து சேம் லைக் ஜிஆர்டி, பட் மினிமம் அமௌண்ட் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். கிஃப்ட்டு வந்து கம்பேர்ட் டு ஜிஆர்டி ஸ்ரீகுமரனில் வந்து கொஞ்சம் ஒர்த்தான கிஃப்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து ஃபிஃப்த்தாக பார்க்க போகிறது வந்து போத்தி ஸ்வர்ண மஹால். ஸோ போத்தி ஸ்வர்ண மஹாலில் வந்து மினிமம் அமௌண்ட்டு வந்து 1000. அதுக்கடுத்து வந்து இது வந்து கிராம் பேஸ்டாக வந்து நம்ம வந்து அக்குமுலேட் பண்ணிக்கலாம். இதுலேயும் அப் டு 18% வேஸ்டேஜ் ஃப்ரீ. இது வந்து 11 மந்த்து ஸ்கீமு. பட் வந்து 330 டேஸ் கம்ப்ளீட், 11 மந்த்ஸ் முடிஞ்சு ஒரு 30 டேஸ் வந்து வெயிட்டிங் பீரியட் விட்டு தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். இங்கேயும் வந்து கிஃப்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அடுத்து வந்து தங்கமயில். ஸோ தங்கமயிலில் மினிமம் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 1500 ருபீஸ். இதுலேயும் வந்து நம்ம அன்னைக்கு கோல்டு ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி வெயிட்டாகவே அக்குமுலேட் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து மலபாரில் இருக்க மாதிரியே வந்து 75% தான் வந்து ஆஃபர் விஏல. இதுவும் வந்து ஒரு 11 மந்த்ஸ் ஸ்கீம். பட் இதில் கிஃப்ட் வந்து அவைலபிள் இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து ஜாயாலுகாஸ். ஜாயாலுகாஸில் வந்து மினிமம் அமௌண்ட்டு வந்து 1000 ருபீஸு. பட் இதை வந்து நம்ம அமௌண்ட்டாக தான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ வெயிட்டாக வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ இன்றைக்கி 1000 ருபீஸ் பே பண்ணுறீங்க அப்படின்னா அது 1000 அப்படின்னு தான் என்ட்ரி ஆகும். ஸோ அன்னைக்கு ரேட்டுக்கு என்ன கிராமோ அப்படி வந்து என்ட்ரி ஆகாது. வேஸ்டேஜில் வந்து அப் டு 18% வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ. பட் இதோட மெச்சூரிட்டி வந்து ஒரு 10 மாதம் தான். 10 மாதம் வந்து பே பண்ணிவிட்டு நம்ம வந்து வாங்கிக்கலாம். இதில் கிஃப்ட்டும் வந்து
வந்து கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஸ்கீமெல்லாம் ப்ரிஃபரே வந்து பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ லாஸ்ட் இயர் இதெல்லாம் நீங்கள் ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படின்னா ஜான்வரியில் 7,000 வந்து இருந்தது. பட் எண்ட் ஆகும்போது அரௌண்ட் 12,000 கிட்ட வந்துருச்சு. ஸோ நம்ம அமௌண்ட்டாக வந்து அக்குமுலேட் பண்ணியிருந்தா அதில் எந்த பெனிஃபிட்டுமே நமக்கு கிடையாது. அதனால இந்த ஸ்கீமெல்லாம் வந்து நீங்கள் ப்ரிஃபரே பண்ணாதீங்க. அடுத்தது 8ஆக பார்க்க போகிறது வந்து ஜாஸ் ஆலுகாஸ். ஸோ ஜாஸ் ஆலுகாஸ்லேயே வந்து 2 ஸ்கீம் வந்து இருக்குது. ஸோ ஒன்று வெயிட் பேஸ்டாக போகிறது, இன்னொன்று வந்து அமௌண்ட் பேஸ்டாக வந்து போகிறது. ரெண்டுக்குமே வந்து மினிமம் அமௌண்ட்டு வந்து 1000 rupees தான். ஸோ கிராம் பேஸ்டாக போனோம் அப்படின்னா 15% ஆஃபர் இன் வேஸ்டேஜ். இது வந்து 11 month ஸ்கீம். இதுக்கும் எந்த gift கிடையாது. ஸோ அமௌண்ட் பேஸ்டாக வந்து போனோம் அப்படின்னா 20% ஆஃபர் இன் வேஸ்டேஜ். ஸோ இது வந்து 11 month வந்து இதோட ஸ்கீமு. இதுலேயும் வந்து எந்த கிஃப்ட்டும் வந்து கிடையாது. ஸோ இவங்க 2ஆ வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 9ஆக பார்க்க போகிறது வந்து மங்களன் மங்கள். இது வந்து திருச்சி அண்ட் சேலம் 2 பிரான்ச் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா மினிமம் அமௌண்ட்டு வந்து 1000 rupees. இது வந்து கிராம்ஸாகவும் அக்குமுலேட் பண்ணிக்கலாம், ப்ளஸ் வந்து வெயிட் கிராமாவும் வந்து அக்குமுலேட் பண்ணிக்கலாம், அமௌண்ட்டாகவும் வந்து அக்குமுலேட் பண்ணிக்கலாம். இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இதோட வேஸ்டேஜும் கிடையாது, ஜிஎஸ்டியும் கிடையாது. பட் மெச்சூரிட்டி வந்து என்ன அப்படின்னா 15 மாதத்துக்கான ஸ்கீம். இது 15 மாதம் வந்து நீங்கள் அமௌண்ட் வந்து பே பண்ணிவிட்டு வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எதுவுமே இல்லாமல் நம்ம அமௌண்ட் எடுத்துக்கலாம். ப்ளஸ் வந்து அவங்க கிஃப்ட்டும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ கிஃப்ட் ஆப்ஷன் வந்து வேணாம் அப்படின்னா அதை வந்து அமௌண்ட்டாக வந்து நம்மளோட இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. 10th வந்து ஏவிஆர். ஸோ ஏவிஆர் வந்து மினிமம் அமௌண்ட் வந்து 1000 rupees. ஸோ இதுலேயும் வந்து வெயிட் அக்குமுலேஷனும் இருக்குது, அமௌண்ட்டாகவும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அப் டு 18% வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ. ஸோ இதோட டியூரேஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 11 months. இதில் எந்த கிஃப்ட்ஸும் கிடையாது. அதுக்கடுத்து 11ஆக பார்க்க போகிறது வந்து கசானாவோட மினிமம் அமௌண்ட் வந்து 1000 rupees. இதுலேயும் வந்து கிராம்ஸ் அக்குமுலேஷன் இருக்குது. அப் டு 18% ஆஃபர் இன் வேஸ்டேஜ். இதுவும் வந்து ஒரு 11 month ஸ்கீம். கிஃப்ட் வந்து அவைலபிளாக இருக்குது கசானால. 12ஆக பார்க்க போகிற 12th வந்து என்ஏசி ஜுவல்லர்ஸ். ஸோ இதோட மினிமம் அமௌண்ட்டு வந்து 1000 rupees. இதுலேயும் வந்து வெயிட் பேஸ்டாக நம்ம அக்குமுலேட் பண்ணிக்கலாம். அப் டு 18% வந்து ஆஃபர் வேஸ்டேஜில் இருக்குது. அண்ட் இட் இஸ் அ 11 month ஸ்கீம். கிஃப்ட் ஆல்சோ அவைலபிள். நெக்ஸ்ட் என்ன ஜுவல்லரி ஷாப் பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரின்ஸு. ஸோ அதோட மினிமம் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 1000 rupees. இதுலேயும் வந்து வெயிட் கிராமாக வந்து அக்குமுலேட் பண்ணிக்கலாம். அப் டு 18% வந்து விஏல ஃப்ரீ இருக்குது. மெச்சூரிட்டி 11 months. இதில் எந்த கிஃப்ட்ஸும் கிடையாது. அதுக்கடுத்து வந்து ஜுவல் ஒன். ஸோ ஜுவல் ஒன்னோட மினிமம் அமௌண்ட் வந்து 1000 rupees. இது வந்து கிராம் பேஸ்டு ஸ்கீம். அப் டு 15% வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ. 15க்கு மேலே இருக்கிறத நம்ம வந்து பே பண்ணணும். 11 months வந்து இதோட டியூரேஷன். இங்கேயும் எந்த கிஃப்ட்ஸும் வந்து கிடையாது. அதுக்கடுத்து பாடி சரவணா ஸ்டோர்ஸில் வந்து 1000 rupees வந்து மினிமம் அமௌண்ட்டு. கிராம் பேஸ்டாக வந்து அக்குமுலேட் பண்ணுறாங்க. பட் இதில் நம்ம வேஸ்டேஜ் வந்து பே பண்ணணும். ஏன் வேஸ்டேஜ் பே பண்ணணும் அப்படின்னா வந்து 1 month இன்ஸ்டால்மெண்ட்டாக அவங்க வந்து போனஸாக நமக்கு வந்து ஆட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு 11 month ஸ்கீம். இதில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா விஏ வந்து பே பண்ணி வாங்கணும். அதுக்கடுத்து வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ். ஸோ கல்யாண் ஜுவல்லர்ஸோட மினிமம் அமௌண்ட் வந்து 2000 rupees. ஸோ இவங்க வந்து கிராம்ஸாகவும் அக்குமுலேட் பண்ணுறாங்க, அமௌண்ட்டாகவும் அக்குமுலேட் பண்ணுறாங்க. விஏ வந்து 19.5% வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு 11 month ஸ்கீமு. கிஃப்ட் வாச்சராக வந்து இதை கொடுத்துருவாங்க. ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி கிஃப்ட் ஏதாவது வாங்கிக்கலாம். ஸோ தனிஷ்கில் வந்து 2000 rupees வந்து மினிமம் அமௌண்ட்டு. இது வந்து ஒரு கிராம் பேஸ்டு ஸ்கீமு. இதில் வந்து 50% ஆஃபர் தான் வந்து இன் வேஸ்டேஜ். அதாவது எவ்வளோ இருக்கோ அதில் பாதியை வந்து நம்ம பே பண்ணணும். ஓகேங்களா? ஸோ 12%னா 6% பே பண்ணணும், 6% வந்து ஃப்ரீ. 20%னா 10% பே பண்ணணும், 10% வந்து ஃப்ரீ. இது வந்து ஒரு 10 month ஸ்கீம் தான். இதில் கிஃப்ட் எதுவும் அவைலபிள் இல்லை. அது நெக்ஸ்ட்டாக வந்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஜெயச்சந்திரன். ஸோ ஜெயச்சந்திரனோட மினிமம் அமௌண்ட் வந்து 1000 rupees. இதுவும் வந்து கிராமாக அக்குமுலேட் பண்ணிக்கலாம். அப் டு 20% வந்து ஆஃபர் இன் வேஸ்டேஜ். அதுக்கடுத்து வந்து இது 11 month ஸ்கீம். இதுலவும் வந்து கிஃப்ட் வந்து அவைலபிள் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சரவணா எலைட்டு. ஸோ சரவணா எலைட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு 6 month வந்து ஸ்கீமு. எந்த கிஃப்ட்ஸும் கிடையாது. கிராமாக வந்து அக்குமுலேட் பண்ணிக்கலாம். மினிமம் அமௌண்ட் 1000. பட் விஏ பே பண்ணணும். இது வந்து ஒரு 6 month தான் ஸ்கீமு. ஸோ சரவணா எலைட்டு, சரவணா ஸ்டோர்ஸு இதில் இருக்க ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து பெருசாக வந்து நமக்கு பெனிஃபிட் தர மாதிரி வந்து இல்லை. ஸோ நெக்ஸ்ட் பார்க்குறது என்ன அப்படின்னா வந்து பீமா. ஸோ பீமாவோட மினிமம் அமௌண்ட்டு வந்து 2000 rupees. இதுவும் வந்து கிராமாக வந்து அக்குமுலேட் பண்ணிக்கலாம். 50% ஆஃபர் இன் வேஸ்டேஜ். அதுக்கடுத்து இது இஸ் 11 month ஸ்கீம். இதுலேயும் எந்த கிஃப்ட்டும் வந்து கிடையாது.
21 வந்து என்ன அப்படின்னா சரவணா செல்வரத்னம். ஸோ இதில் வந்து 1000 ருபீஸ் அப்படிங்கிறது மினிமம் அமௌண்ட்டு. ஸோ கிராமாவும் வந்து அக்குமுலேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து அப் டு 15% ஆஃபர் இன் வேஸ்டேஜ், கிஃப்ட் எதுவும் கிடையாது. இது ஒரு 11 மாத ஸ்கீமு. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்எஸ்கே தங்க மாளிகை. இதோட மினிமம் அமௌண்ட் 1000. கிராமா அக்குமுலேட் பண்ணிக்கலாம். வேஸ்டேஜ் நோ வேஸ்டேஜ், நம்ம எந்த ஜுவல்ஸ் வேணாலும் அப்படியே வந்து பே பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு 11 மந்த் ஸ்கீமு. கிஃப்ட் வந்து அவைலபிள் இருக்குது. மகாலட்சுமி கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ். ஸோ இதோட மினிமம் அமௌண்ட் 1000 ருபீஸு. கிராமா அக்குமுலேட் பண்ணுறாங்க. இதில் வந்து என்ன அப்படின்னா நோ வேஸ்டேஜ், நம்ம எந்த ஜுவல்ஸ் வேணுமாலும் எடுத்துக்கலாம். ஸோ என்எஸ்கே மாதிரி. ப்ளஸ் இதில் வந்து 50% வந்து அமௌண்ட்டை வந்து போனஸாகவும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. இட் இஸ் அ 11 மந்த் ஸ்கீமு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏஆர்சி. ஸோ ஏஆர்சி வந்து ஒரு 6 மந்த் ஸ்கீமு. இதில் வந்து கிஃப்ட்டு எல்லாம் வந்து கொடுக்குறாங்க. அபோவ் 5000 வந்து நம்ம இதில் வந்து போட்டால் தான் கிராம் பேஸ்டாக வந்து போடுறாங்க. ப்ளஸ் நோ வேஸ்டேஜில் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இருக்கிறது என்ன அப்படின்னா ஏகே ஜுவல்லரி. இது வந்து திருச்சியில் சென்னையிலலாம் இருக்குது. ஸோ இதுலேயும் 2 டைப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. பேஸ்ட் ஆன் நம்மளோட டியூரேஷன் என்னவோ அதை பொறுத்து. ஸோ 11 மந்த் ஸ்கீமுக்கு வந்து போனீங்க அப்படின்னா கிஃப்ட்டும் இருக்குது, ப்ளஸ் வந்து கிராமாவும் அக்குமுலேட் பண்ணுறாங்க. நோ வேஸ்டேஜில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதையே வந்து 15 மந்த் வந்து நீங்கள் 15 மந்த் ஸ்கீமாக வந்து போகிறீங்க அப்படின்னா நோ ஜிஎஸ்டியில் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வித் கிஃப்டோட. ஸோ 25 ஸ்கீமோட டீட்டெயில்ஸை இதில் நான் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஷாப் வந்து பெஸ்ட்டாக இதில் தெரியுதோ அந்த ஷாப்பில் வந்து நீங்கள் வந்து சிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ சிட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட பேம்ப்ளெட்டை வாங்கி ஃபுல்லாக எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்டு ஸ்கீம்ஸும் வந்து அடிக்கடி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேம்ப்ளெட்டை ஷுவராக வந்து வாங்கி படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஆன்லைன்லேயும் நிறையா ஷாப்பில் வந்து ஓப்பன் பண்ணலாம், ப்ளஸ் வந்து ஷாப்பில் போய் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு பெஸ்ட்டான இதில் மோஸ்ட்லி வந்து வெயிட் அன்னைக்கு என்ன ரேட்டோ அன்னைக்கு வெயிட்டாக அக்குமுலேட் ஆகிற ஸ்கீமில் மட்டும் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஜிஎஸ்டிலாம் எக்ஸ்ட்ரா ஃப்ரீயாக கிடைக்கிற ஸ்கீமெல்லாம் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஜுவல்லரி ஷாப்பு இருக்குது, உங்கள் ஏரியாவில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதெல்லாமும் லைக் மங்களன் அதெல்லாம் நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். நான் வந்து ஜிஆர்டியில் மட்டும்தான் வந்து சிட்டு ஸ்கீம் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் திங்க் பண்ணுறேன். ஸோ என்னோடய சேனலில் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறையா வீடியோஸை வந்து யூஸ்ஃபுல்லாக நான் வந்து கண்டென்ட் வந்து கொண்டு வந்துக்கிட்டே இருக்கேன். ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே.